ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? இன்னும் ஏதோ ஒரு காரியத்துல ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களா? या फिर अब भी कोई कार्य में चिंता के இல்ல साथ हो? பயத்தோடு இருக்கிறீங்களா? या फिर डर के साथ बैठे இல்ல हो? நெருக்கத்தோடு या இருக்கிறீங்களா? दबाव के बीच में बैठे हो? கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. கர்த்தர் இந்த நாள் என்ன பேச விரும்புகிறார்? परमेश्वर इन दिनों में क्या बोलना चाहता வாசிக்கலாமா? है? पढ़ेंगे. ஏசாயா यशायाह की पुस्तक 43ஆம் அதிகாரம் 43 चैप्टर 1 சொல்லப்பட்டிருக்குது. उसका पहला वचन में कहा गया है, பயப்படாதே, मत डर உன்னை மீட்டுக் கொண்டேன், क्योंकि मैंने तुझे छुड़ा लिया நீ है, என்னுடையவன். तू मेरा है. இந்த அருமையான வார்த்தை कितना अच्छा वचन है. நம்முடைய இருதயத்தை ஒரு அதாவது உருக்குகிற ஒரு வார்த்தை. हमारे हृदय को पिघलाने वाला एक वचन அவர் है. சொல்றார், वो कहता है, இஸ்ரவேலே, हे इस्राएल, உன்னை உருவாக்கினவருமா கர்த்தர் சொல்லுவதாவது, तेरा रचने वाला परमेश्वर मैं कहता हूँ, பயப்படாதே, मत डर, உன்னை மீட்டுக் கொண்டேன், क्योंकि मैंने तुझे छुड़ा உன்னை लिया பேர் है, சொல்லி அழைத்தேன், तेरा नाम कहकर मैंने बुलाया நீ है, என்னுடையவன். तू मेरा है. கலங்காதங்க. इसलिए व्याकुल मत எந்த होइए. காரியத்துல கலக்கத்தோடு இருக்கிறீங்க? जो कार्य में व्याकुलता के साथ எந்த हो, காரியத்துல பயத்தோடு कौन இருக்கிறீங்களே? से कार्य में डर के साथ ஆண்டவர் हो, சொல்றாரு, परमेश्वर कहता है, பயப்படாதே, मत डर, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், मैंने तुझे छुड़ा लिया நீ है, என்னுடையவன் तू मेरा ही है. என்றவர் சொல்லியிருக்கிறார். ऐसा वो कहता है. நீங்கள் கர்த்தருடையவர்கள், आप परमेश्वर के हो, உங்களை யாரும் தொட முடியாது. कोई आपको छू नहीं உங்களுக்கு सकता. விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமை போகும். आपके विरुद्ध उठने वाले हथियार असफल हो உங்களுக்கு जाएंगे. விரோதமாக எழும்பும் நாவை ஆண்டவர் அடக்குவார். आपके विरुद्ध उठने वाले जुबानों को वो बंद அவர் करेगा. உங்களுக்காக யுத்தம் वो பண்ணுவார், आपके लिए लड़ेगा, உங்களுக்காக போராடுவார், आपके लिए संघर्ष करेगा, உங்களுக்காக நன்மையான காரியங்களை वो செய்வார். आपके लिए भलाई भरे कार्य எந்த करेगा. பயம் உங்களை வாட்டி படைத்திருந்ததோ जो डर आपको सता रहा இனி था, வருங்களாக அது அணுகாதது, आने वाले दिनों में आपके पास नहीं அது உங்களை आएगा. தொடாது, वो आपको नहीं உங்களை छुएगा. பாதுகாத்து वो हमें रक्षा உங்களை करके மீட்டுக் கொண்டு आपको छुड़ाकर அவர் சொல்லுகிறார், वो कहता है, பயப்படாதே, मत डर, நீ என்னுடையவன், क्योंकि तू मेरा है, நீ என்னுடையவன், तू मेरा है, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். मैंने तुझे छुड़ा அவருடைய लिया கையில है. நீங்க இருக்கிறீங்க, उसके हाथों में आप हो, அவருடைய கையில இருக்கிறபடினால उसके हाथों में हो, உங்களை इसलिए ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. कोई भी उससे छीन नहीं உங்களை सकता. பாதுகாத்துக் கொள்வார். आपकी रक्षा करेगा. தேவ சமூகத்துல காத்திருங்க, परमेश्वर के चरणों में ठहरिए, அற்புதத்துக்காக காத்திருங்க, अद्भुत कार्य के लिए ठहरिए, நன்மைக்காக காத்திருங்க, भलाइयों के लिए ठहरिए, பயப்படாம இருங்க. मत डरिए, உங்களை நடத்துவார், आपको वो चलाएगा, கரம் பிடித்து நடத்துவார். हाथ पकड़कर चलाएगा. ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना இது ஒரு करते हैं. பயத்துல இருக்கலாம், कोई तो डर के साथ இது ஒரு होंगे, கலக்கத்தோடு या இருக்கலாம், कोई व्याकुलता के साथ எல்லாவற்றையும் होंगे. மாற்றும். सारे कार्य को बदल दीजिए, தைரியப்படுத்தி हिम्मत दीजिए, பலப்படுத்தி बलवंत करके உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் उन्हें ஜெபிக்கிறோம். जिलाने के लिए हम प्रार्थना கரத்தை करते हैं. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். आपके हाथों में दीन करके प्रार्थना करते हैं. ஆசீர்வதியும். आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென். आमेन.